ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொலிஞ்சர் பேண்ட் இண்டிகேட்டர் பற்றி தான் என்டையராக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். பொலிஞ்சர் பேண்ட் இருக்கையிலே இன்றைக்கி இருக்க கொஞ்சம் ஃபேமஸான இண்டிகேட்டர், சரிங்களா? இதை சரியாக உங்களுக்கு பயன்படுத்த தெரியும் அப்படிங்கிற பட்சத்தில் என்ட்ரி எக்ஸிட் ஒரு கிளியர் கட்டான ஒரு வியூ கிடச்சிரும், சரிங்களா? பொலிஞ்சர் பேண்ட் strategy use a 20-day moving average and 2 standard deviation band to identify high-low volatility and potential reversal. Key strategy include buying when price touch the lower band, sell at the upper band. அதாவது இதில் ஓவர் பாட் ஓவர் சோல்டு அப்படின்னு இருக்கும். ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் நீங்கள் இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்குறேன், சரிங்களா? அதில் நான் சொல்லியிருப்பேன், சரிங்களா? ஓவர் பாட் ஓவர் சோல்டு. இப்போவும் நான் ஃபுல்லாக அதை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன், சரிங்களா? அண்ட் ட்ரேடிங் த ஸ்குவீஸ் வேர் நேரோ பேண்ட்ஸ் சிக்னல் அண்ட் இம்பேண்டிங் பிரேக் அவுட் அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமான விஷயம். அதாவது ஓவர் பாட் ஓவர் சோல்டு அப்படின்னா நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு கம்பெனி 100 ஷேரை வெளியில் விட்டுருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா 80-90 ஷேரை வாங்கிட்டோம் அப்படின்னா என்ன ஆச்சு, நிறையா பாட் வாங்க ஆரம்பிச்சிட்டோம். அப்போ பாட் பண்ணுறோம் அப்படிங்கும் போது 90% வாங்கிட்டா வர ஆட்கள் ரிமைனிங் என்ன பண்ணுவோம், செல் பண்ணுறதுக்கு தான் அங்கே மெஜாரிட்டி இருப்பாங்க. ஏன்னா வாங்கியாச்சு இல்லை, 10% இருக்குன்னா அதில் அவ்வளோ ஹைலி கன்ஃபர்மேஷன் கிடையாது, சரிங்களா? அப்போ நிறைய இது அந்த மாதிரியான ஓவர் பாட் சைட் போகும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் செல் பண்ண வேண்டிய சூழல் இருக்கும், சரிங்களா? இது ஓவர் சோல்டு நிறைய 100 ஷேரில் 90% ஷேரை விற்றுட்டாங்க. இனி அங்கே விற்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அப்போ என்ன ஆகும், அங்கே நீங்கள் பை பண்ண வேண்டிய சூழல் இருக்கும். இதுதான் ஓவர் பாட் ஓவர் சோல்டு அப்படிங்கிறது. தியரிட்டிக்கலாக ஓகேங்களா, நீங்கள் ஒரு இண்டிகேட்டரை நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா அதை அப்படியே போயிட்டு டைரெக்டாக அப்ளை பண்ணக்கூடாது, சரிங்களா? இப்போ நான் சொல்லி கொடுத்தோன்னே இதில் ஒரு சின்ன ட்ரிக் இருக்கும், அதுவும் சேர்த்து பயன்படுத்தணும், சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, நான் ரீசன்ட் சமயத்தில் ஒரு ஃபிஷ்ஷிங் நெட் வாங்கினேன். அதாவது த்ரோயிங் நெட், அதாவது ஒரு வலை, வீச்சு வலைன்னு சொல்லுவோம்ல, மீன் பிடிக்கிறதுக்கு. நானும் என்னுடைய ஆற்றுல எனக்கு நியர்பை தான் ஒரு ஆறு இருக்குது, சரிங்களா? நான் அதில் போயிட்டு த்ரோ பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், எந்த ஃபிஷ்ஷுமே மாட்டலை. ஆனால் நிறையா வீடியோஸ் பார்த்தா நிறைய ஃபிஷ் மாட்டுது, வீடியோஸில் நிறையா இருக்குது. நம்ம த்ரோ பண்ணச்ச ஒரு மீனுமே காணும். என்ன விஷயம் அப்படிங்கிறது எனக்கு தெரியவே இல்லை. அப்புறம்தான் தெரியும், இந்த கோயிலெல்லாம் இந்த பொரி அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க, சரிங்களா? சில்ல அப்படின்னா உங்கள் வீட்டில் பண்ணுற சாதம் இருக்குல்ல, இதை நீங்கள் கொஞ்சம் த்ரோ பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு ஒரு 5 to 10 minutes நீங்கள் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணிட்டு அகைன் நீங்கள் த்ரோ பண்ணீங்க அப்படின்னா அதில் ஃபிஷ் இருக்கு, ஓகேங்களா? இது சின்ன விஷயந்தான், சரிங்களா? பட் தெரியாத வரைக்கும் நம்ம எனர்ஜியெல்லாம் வேஸ்ட் ஆகிட்டு இருக்கும். அதுபோல் தான் இண்டிகேட்டர் ஃபுல்லாகவே இப்போ நான் பொலிஞ்சர் பேண்டை ஆட் பண்ணிட்டேன், சரிங்களா? இதில் 2 விஷயம் ரொம்ப முக்கியமானது. ஒன்று, இதில் இருக்க செட்டிங்ஸில் இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? 2வது ட்ரெண்டு. இங்கே பீரியட் அப்படின்னு இருக்கா, இதில் 20ன்னு கொடுத்துருக்கு. அதாவது இன்ட்ராடேயில் நீங்கள் 1 minute 5 minutes டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 20 கேண்டில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், சரிங்களா? இங்கே பீரியட் 20 அப்படிங்கிறது அந்த கேண்டில் தான் இண்டிமேட் பண்ணுது. டே வச்சு நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணிங்கன்னா அது 20 டே, அதாவது அந்த 20 நாளுக்குள்ளே தான் ஷோ பண்ணணும், ஓகேங்களா? அதிலிருந்து தான் டிரைவ் பண்ணி சொல்லக்கூடிய வேல்யூஸ். ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அப்படின்னு இருக்குது, இங்கே 2 அப்படின்னு இருக்குது. இது இதனுடைய லென்த்து, சரிங்களா? இது ஸ்டாண்டர்டாகவே நீங்கள் இதையே கொடுத்துருங்க, ஓகேங்களா? இப்போது இதில் உங்களுக்கு பார்க்கச்ச, சரிங்களா, கலர் சேஞ்சஸ் நமக்கு ஃபுல்லாகவே பிளாக்காக இருந்தால் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும். அப்படின்னா உள்ளே அந்த ஷேடோ லைன் இருக்குல்ல, எனக்கு க்ரீனாக இருந்தால் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். சென்டர் லைன் க்ரீனில் இருக்கணும், இந்த ஷேடோவும் மாறும், இந்த லைனும் மாறும், சரிங்களா? கீழே இருக்க லைன், மேலே இருக்கிறது கூட பிளாக்கில் இருக்கட்டும், கீழே இருக்கிற லைன் ரெட் ஏதாச்சும் உங்களுக்கு கொஞ்சம் புரிகிற மாதிரி இருக்க மாதிரி பார்த்துட்டு டன் அப்படின்னு கொடுத்துருக்கேன், ஓகேங்களா? இப்போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இப்போ என்ன ஆயிருக்கு, இங்கேருந்து நிறையா செல் ஆகிட்டே இருக்கு, ஓகேங்களா? அப்போது ட்ரெண்டும் தெரியணும், சரிங்களா? அப்போது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செட்டிங்ஸ் தெரிஞ்சிச்சு. 2வது பாயிண்ட், சரிங்களா, பிரேக் அவுட் ட்ரெண்ட். இந்த மாதிரி இண்டிகேட்டர் நான் சொன்னல, வலையை நான் அப்படி வீசுகிறேன் மீனே மாட்டாதுன்னு மாதிரி இண்டிகேட்டர் இருக்குது. ஆனால் உள்ள சின்னதாக டெப்த்தாக பார்க்கணும், சரிங்களா? என்ன பார்க்கணும் அப்படின்னா இங்கேருந்து இது டவுன் ட்ரெண்ட், ஓகேங்களா? இப்போது
இந்த லைனை டச் பண்ணிடுச்சு, நல்லாவே டச் பண்ணிடுச்சு. உடனே டச் பண்ணோடனே பிகினராக இருக்கிற நம்ம எல்லோரும் என்ன பண்ணிடுவோம், நான் இமீடியட்டாக என்ட்ரி கொடுத்துருவோம். இல்லை, ஸ்டாக் மார்க்கெட்டை நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா நீங்கள் சரியாக வரையும் பட்சத்தில் 80% நீங்கள் ட்ரெண்ட் லைன் வரைஞ்சாலே அற்புதமாக தெரிஞ்சிடும். சரிங்களா? இப்போ நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டனை நோக்கி போகும்போது பை பண்ணுவோமா, இப்படியே உங்களுக்கு வரும் மார்க்கெட். இப்போ சப்போர்ட் தொட்டுருச்சு. சரிங்களா? இதை நீங்கள் பேக் லைன்லேருந்து எடுத்தீங்கன்னா இந்த இடம் உங்களுக்கு கரெக்டாக தெரியும். என்ன பாருங்கள், சப்போர்ட் எடுத்துருச்சு அப்படிங்கிறது தெரியும். இந்த இடமும் சப்போர்ட் எடுத்துருச்சு அப்படிங்கிறது தெரியும். ஓகேங்களா? இப்போ நான் நெஃப்டி வச்சு ஷோ பண்ணுறேன். ஹைலி கன்ஃபர்மேஷன் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த லைன் இருக்கா, இப்போ சப்போர்ட் ரீச் ஆயிடுச்சு. சரிங்களா? ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட். இந்த லைனை கட் பண்ணி மேலே போகச்சா தான் நீங்கள் என்ட்ரி கொடுக்கணும். சரிங்களா? இப்போது இங்கேருந்து ஓவர் சோல்டு ஆயிடுச்சு. இந்த லைனை தொட்ட உடனே என்ட்ரி கொடுத்துடலாம் அப்படிங்கிறது இண்டிகேட்டர் மீன் பண்ணும். ரைட்டுங்களா? ஆனால் நம்ம இந்த சப்போர்ட் லைனை செக் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஜஸ்ட் ட்ராப் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போது இங்கே கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. சரிங்களா? பிரேக் அவுட் ஆனவுடனே என்ட்ரி கிடையாது. நம்ம ரொம்ப அவசரப்படவே கூடாது. சரிங்களா? ட்ரேடை பொறுத்த மட்டும் ஒரு கேண்டலை விட்டுருங்க. எப்போதுமே ஜென்ரலாக ஒரு ட்ரெண்டில் வந்துட்டு ஒரு கேண்டில் வந்து பாடியை வந்து அதுக்கு மேலே வைக்கணும். இந்த மாதிரி பாடி வந்து மேலே இருக்கணும். ட்ரெண்டை கட் பண்ணும்போது அதனுடைய ஹையை பிரேக் பண்ணும்போது தாராளமாக என்ன ஆயிரும், மார்க்கெட் மேலே போயிடும். நமக்கு என்னென்னா இது ட்ரெண்ட் கட்டு அப்படின்னு நினைப்போம். இந்த இடத்துல இதுலேயே நம்ம என்ன பண்ணியிருப்போம், ட்ரெண்டு கட்டுன்னு நினைப்போம். இது ஃபேக் பிரேக் அவுட். சரிங்களா? நான் இங்கே வீக்லி டைம் ஃப்ரேம் போட்டிருக்கேன். நீங்கள் இன்ட்ராடே பண்ணுறீங்க அப்படின்னா 5 to 10 minutes இதை மாதிரியும் நீங்கள் பயன்படுத்தலாம். சரிங்களா? கொஞ்சம் ஹோல்டு பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டே டைம் ஃப்ரேம் ரொம்ப முக்கியம். சரிங்களா? அப்போது இங்கே என்ன ஆயிருக்குன்னு பாருங்கள். நான் ப்ரீவியஸாக வீக்லியை வச்சு வரைஞ்சது தான். நான் இங்கே கொடுத்த லைனில் கிளியரான வியூ இருக்குது. ஓகேங்களா? இங்கே நமக்கு கீழ் லைனை டச் பண்ணிருச்சு. சரிங்களா? இதில் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா ட்ரெண்ட் கட் பண்ணிவிட்டு இப்போது இந்த லைன் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இதனுடைய ஹையை பிரேக் பண்ணும்போது, அதாவது நார்மலான ட்ரேடிங் சமயத்தில் அன்றைக்கே உங்களுக்கு ப்ராஃபிட் வந்துச்சுன்னா இன்ட்ராடேயாக க்ளோஸ் பண்ணிடுங்க. இல்லாத பட்சத்தில் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் வெயிட் பண்ணாலே நெஃப்டியை பொறுத்த மட்டும் மார்க்கெட்டில் எந்த பேட் நியூஸும் இல்லைன்னா நல்ல விதத்தில் மூவ் ஆயிரும். இப்போ இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிடுச்சு, ஒரு பேட் நியூஸ் வருது அப்படின்னா கொஞ்சம் கவனிக்கணும். சரிங்களா? அகெயின் இங்கேயும் ஒரு ட்ரெண்ட் க்ரியேட் ஆகும். இதில் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். சரிங்களா? இங்கேருந்து ஒரு ட்ரெண்ட் இருக்கும். இந்த ட்ரெண்ட் அகெயின் கட் ஆகும்போது ஹைலி கன்ஃபர்மேஷன். ஆல்ரெடி ஒரு ட்ரெண்டு கட்ட, அகெயின் ஒரு ட்ரெண்டு கட்ட, அங்கேருந்து பாருங்கள் நல்ல ஒரு பீக் இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி மார்க்கெட் வந்துட்டு ஓவர் பாட் ஆயிடுச்சு. சரிங்களா? இந்த இடத்துல பாட் ஆயிடுச்சு. அப்போ இந்த லைனை டச் பண்ணிடுச்சு. இமீடியட்டாக நம்ம என்ன பண்ணிடுவோம், செல்லுக்கு. அப்படி பண்ணவே பண்ணாதீங்க. இந்த லைன் டச் ஆகிடுச்சு அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். அதனால தான் ஸ்டாக்கை பொறுத்த மட்டும் அவசரம் அப்படிங்கிறது ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு ஆகாத ஒன்று. ஏன்னா இங்கே நிறையா பேருக்கு என்ன அப்படின்னா இமிடியேட்டாக நடக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அது ஒரு பேட்டர்ன் இருக்குது. நீங்கள் இன்ட்ராடே ட்ரேடரா, ஸ்விங் ட்ரேடரா, ஸ்கேல்பரா அப்படிங்கிறது இருக்குது. ஃபஸ்ட் நீங்கள் அதை ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப சிம்பிள். அப்போது நம்ம எதில் கம்ஃபர்டபுளாக பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இப்போது ஓவராக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பாட் ஆயிடுச்சு. அப்போ இங்கே இருந்து நீங்கள் ட்ரெண்ட் லைன் வரையும் போது ஒரு கட் இருக்குது. சரிங்களா? இங்கே ஒரு ஃப்ளாட் லைன் கொடுங்க. அதை கட் பண்ணும்போது என்ட்ரி கொடுங்க. நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. தாராளமாக கீழே இறங்கிரும். நீங்கள் என்ன பண்ணலாம், வெயிட் பண்ணி ப்ராஃபிட்டை மேக் பண்ணிக்கலாம். ஸோ சின்ன விஷயம் தான். நான் சொன்னல, நம்ம மீன் பிடிக்கணும் அப்படின்னா டெப்த்தாக உள்ளே இருக்க என்ன விஷயம் அப்படிங்கிறத பார்க்கணும். அப்படியே டைரெக்டாக யூஸ் பண்ணிடக்கூடாது. சரிங்களா? இது வால்யூமாக உங்களுக்கு சூப்பராக இண்டிகேட் பண்ணும். சரிங்களா? ஸோ ஓவர் பாட் ஓவர் சோல்டு அப்படிங்கிறது தெரியும், ட்ரெண்டை ஷோ பண்ணும். பட் லயன் கட்டாயமாக ஒரு ட்ரேடர் அப்படின்னா டெக்னிக்கல் அனலைசிஸில், அதாவது சார்ட் அப்படின்னு சொன்னாலே டெக்னிக்கல் அனலைசிஸ், இதில் உங்களுக்கு ட்ரெண்ட் லைன் மஸ்ட். சரிங்களா? நீங்கள் கண்டிப்பாக வரையணும். நீங்கள் வரைய ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா யூ வில் பிகம் ஏ குட் ட்ரேடர். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பை பாய், see you.